மாண்புமிகு உறுப்பினர் கே.பி. முனுசாமி பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. இந்த ஆட்சியினுடைய வெங்கடேஸ்வரன் உட்காருங்க. இறுதி இல்ல உட்காருங்க, உங்களுக்கு பேசக்கு வாய்ப்பு வரும் நாளைக்கு. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆட்சியினுடைய இறுதி இடைநிலை நிதிநிலை அறிக்கையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த தங்களுக்கும் பேச அனுமதி அளித்த எங்களுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பாக இவ்வரசின் சார்பாக 25-26ஆம் ஆண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை சட்டமன்ற உட்படுத்தலை கொடுத்திருக்கிறீர்கள். அதில் 34வது பக்கத்தில் as Tamil Nadu continues to advance up in the industrial and technological value chain, it is well positioned not only to achieve this $1 trillion goal by 2030, but also to play a critical role in India's transformation to a developed economic status by 2047. 2030ற்குள்ளாக தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி $1 டிரில்லியன் விட்டும் என்றும் 2047 இந்தியா வளர்ச்சி அடையக்கூடிய நிலையில் 2030 தமிழ்நாடு அந்த வளர்ச்சி அடைந்துவிடும் என்று ஆய்வறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய இன்று இடைக்கால நிதி அறிக்கையில் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் கடைசி பக்கத்தில் அட்டவணையில் கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்ப்போம் என்று சொன்னால் 2027-28 14 விழுக்காடுகள் உயர்ந்த நிலையில் 46,36,735 கோடி ரூபாய் பொருளாதார வளர்ச்சி எட்டும் என்று இந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல 2028-29 52 லட்சம் கோடி 85,878 கோடி ரூபாய் வளர்ச்சி அடையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக 2029-30 14% வளர்ச்சி என்றாலும் கூட 60 லட்சம் கோடி தான் வருகிறது. அதுவும் இப்பொழுது ஒரு டாலருடைய மதிப்பு 90 ரூபாய் 62 காசு என்ற நிலையில் இருக்கிறது. இதே 2030 வருகின்ற பொழுது ஒரு டாலருடைய மதிப்பு 95 ரூபாயாக உயரும். இப்படி 95 ரூபாயாக உயரக்கூடிய சூழலில் 95 லட்சம் கோடி ஆக உயரும். இந்த 2030 டாலரின் மதிப்பு உயர்கின்ற பொழுது 14 விழுக்காடுகள் உயர்கின்ற நேரத்தில் மொத்தம் தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி 95 லட்சம் கோடி என்றுதான் வருகிறது. ஆனால் இந்த நிலை நீடித்தால் 60 லட்சம் கோடி தான் வருகிறது. அப்படி பார்ப்போம் என்று சொன்னால் 2030 எப்படி $1 டிரில்லியன் எட்ட முடியும் என்பதை மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் பதில் உரையில் விளக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நம்மை விட 2 மடங்கு மக்கள் தொகை உள்ள ஒரு மாநிலம். அந்த மாநிலம் கடன் பெற்றிருப்பது 7 லட்சம் கோடி. ஆனால் தமிழகத்தில் ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லுகின்ற போது ஏற்கனவே நம்முடைய நிதித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகின்ற பொழுது கடன் பெறுவது என்பது இயல்பே, உண்மை. ஆனால் 2 மடங்கு மக்கள் தொகை உள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டிருக்கிற அந்த மாநிலத்தில் 7 லட்சம் கோடி தான் கடன் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த 2027 வருகிறது என்று சொன்னால் 10,71,000 கோடி கடனாக அமையும் என்பதை
நிதிநிலை அறிக்கையிலே இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் கடந்த 75 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்தமாக கடன் பெற்ற நிதி 5 லட்சம் கோடி. இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த அரசு கடன் பெற்ற நிதி 5,50,000 கோடியாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த நிதியினுடைய நிதி மேலாண்மை இவர்கள் எப்படி செயல்படுத்தியிருக்கிறார்கள் என்பது இதிலே நன்றாக தெரியும். அநேகமாக இந்திய திருநாட்டில் உள்ள மாநிலங்களில் அதிகமாக கடன் பெறக்கூடிய மாநிலம் தமிழ் மாநிலம் என்பதை இவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அரசின் சார்பாக பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பல விளம்பரங்களை செய்கிறார்கள். $1 டிரில்லியன் அல்லது $1 டிரில்லியன் அளவுக்கு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்துவிட்டது என்று ஒரு போலியான விளம்பரத்தை, மக்கள் ஏமாற்றக்கூடிய விளம்பரத்தை இவர் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமை.